அனைவருக்கும் வணக்கம். இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு 3 சாறு வகைகள், 3 ஜூஸஸ் வெயிட் லாஸ்க்கு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் டாக்டர் எம்எஸ் விஷயானந்தினி, சிதா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மறந்து போன மரபும் தொலைந்து போன ஆரோக்கியமும் அந்த பகுதியில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, காலை உணவாக நம்ம முன்னோர்கள் ஒரு சில விஷயத்தை கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. பழைய சாதத்தை, அதாவது முன்னாடி நாள் சாப்பாட்டை வடித்து, குக்கர் சாதம் கிடையாது, சாப்பாட்டை வடித்து பானையில் போட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை இருத்து அதோட மோர் கலந்து அதில் ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்து காலை உணவாக எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லைங்களா? இந்த பழைய சாத கஞ்சின்னு நம்ம சொல்கிறோம். இது பெஸ்ட்டு ப்ரோபயோட்டிக். ஆனால் இன்றைக்கி நம்மளோட இளம் பிள்ளைகள் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்குது டாக்டர், காலையில் எழுந்திருக்கும் போதே வயிறு எரிச்சலாக இருக்குது, மோஷன் ஃப்ரீயாக போக மாட்டேங்குது, அடிக்கடி வாயில் துர்நாற்றம் வருது, கேஸ் அடிக்கடி ஃபார்ம் ஆகுது, உணவு சாப்பிட்டா எதுக்கழிச்சிக்கிட்டே இருக்குது, சாப்பிட்டோன்னே மோஷன் போகிற கம்ப்ளைண்ட் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? இதுக்கு பேர் குடல் ஆரோக்கியம் சீர்கேடு அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத அர்த்தம். இதை ஆங்கிலத்தில் லீக்கி கட் அப்படின்னு சொல்கிறோம். இது இன்னைக்கு நம்மளுடைய இளம் தலைமுறை ஆண்கள் பெண்கள் எல்லார்கிட்டையும் இருக்குது. அதுக்கு நம்ம முன்னோர்கள் அந்த காலம் தொட்டு பழைய சாத கஞ்சியும் 5 சின்ன வெங்காயமும் சாப்பிட்டு வந்தாங்க இல்லைங்களா? அது அவங்களுடைய குடல் ஆரோக்கியத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த மரபை மறந்து காலை எந்திரிச்ச உடனே இட்லி தோசைன்னு நல்ல ஆயிலி ஃபுட்டாக வடையோடு சேர்த்து சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கிட்டோம். இது நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை சீர்கேடு அடைய வச்சிருச்சு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சிட்ருக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், நம்மளுடைய உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் இல்லைங்களா? இது என்ன பண்ண முடியும்? நம்ம எல்லா எக்ஸசைஸ் பண்ணி பார்க்குறோம், டயட் கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறோம், ஆனால் வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது. அதுக்காக ஒரு 3 சாறு நீங்கள் அப்பப்போ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும், உங்கள் உடல் எடையை சீராக வச்சுக்கிறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்போது அந்த 3 சாறு என்னென்னா, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நெல்லிக்காயோடைய சாறு. நெல்லிக்காயை விதையை நீக்கிட்டாலும் சரி நீக்கலனாலும் சரி நல்ல மருந்து. ஸோ அதை முழுமையாக அரைச்சிட்டு அது கூட கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து, சால்ட்டை சேர்த்து, தேவைப்பட்டால் கருவேப்பிலை சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் இஞ்சி சேர்த்த பானம் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய எலாஜிக் ஆசிட் ப்ளஸ் கேலிக் ஆசிட், இது ரெண்டுமே அதில் இருக்கக்கூடிய ஒரு உயிர் வேதியியல் பொருள். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரத்தத்தில், உங்கள் அடிவயிற்று பகுதியில் சேரக்கூடிய கொழுப்பு இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம அடிப்போஸ் ஃபேட்டுன்னு சொல்கிறோம். அதை உருவாக்குற செல்களுக்கு பேர் அடிப்போசைட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த செல்கள் ஃபார்ம் ஆகிறதையும் அதில் உருவாகக்கூடிய கொழுப்பை அதிகரிக்கிறதையும் தடுக்கக்கூடிய தன்மை, அந்த அடிப்போஸ் ஃபேட் ஃபார்ம் ஆகிறத தடுக்கக்கூடிய தன்மை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெல்லிக்காய்க்கு இருக்குது. அதே மாதிரி உங்கள் ரத்தத்தில் அதிகரிக்கக்கூடிய கொலஸ்ட்ராலையும் குறைக்கக்கூடிய தன்மை நெல்லிக்காய்க்கு இருக்குது. அப்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ட்ரைக்ளிசரைட் லெவலை குறைக்கிறதுனால தேவையில்லாமல் உறுப்புகளில் சேரக்கூடிய கொழுப்பு, குறிப்பாக ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனை, விசரல் ஃபேட்டுன்னு சொல்கிறோம், அதை குறைக்கக்கூடிய தன்மையும் நெல்லிக்காய்க்கு இருக்குது. தெர்மோஜெனசிஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அப்படின்னா என்ன தெரியுங்களா? நீங்கள் உடம்புல ஹீட் உற்பத்தி ஆகுது. நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் கொழுப்பு குறையணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பெஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் தான். ஏன்னா நெல்லிக்காய்
ரெஸ்டிங் ஃபேஸில் கூட நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது கூட உங்களுடைய கொழுப்பை குறைக்கும். அது தெர்மோஜெனிக் அப்படிங்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சிக்கு அந்த தன்மை உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால் நெல்லிக்காய் சாறு எடுக்கும் பொழுது என்ன மாதிரியான விளைவுகள் நடந்து நம்ம உடல் எடை குறையுது அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். அப்போ உடலில் இருக்கக்கூடிய ஃபேட்டும் குறையுது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலும் குறையுது. நம்ம சும்மா உட்காந்துட்டு இருந்தாலும் அது குறையும் அப்படிங்கிற தன்மையை உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது நெல்லிக்காயும் இஞ்சும் சேர்த்த பானம். அடுத்த ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாழை தண்டினுடைய சாறு. இப்போ இதை ரெகுலராக எடுக்கலாமான்னா வேண்டாம். ஸோ 2 நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கோங்க. இந்த வாழைத்தண்டினுடைய சாறு எந்த விதத்தில் பயனுள்ளதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறையா இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ், கரையாத நார்ச்சத்து அப்படிங்கிறது இருக்குது. அதை வந்து நம்ம பெக்டின், லெக்டின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கரையாத நார்ச்சத்து என்ன வேலையை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றில் அது போய் விழுந்த உடனே அது கரையாது இல்லைங்களா. அப்போது வந்து வயிற்று உள்ளே ஃபுல்லாக அது வியாபிச்சிரும், ஊறி அப்படியே வியாபிச்சிரும். வயிறு ஃபுல்லாக அது வந்து ஃபில் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன ஆகும், வயிறு ஃபில் ஆகிடுச்சே அப்படிங்கிற ஒரு உணர்வு கிடைக்குது இல்லைங்களா. அதை வந்து நம்ம செட்டாயிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அந்த உணர்வு வந்த உடனே நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய நரம்புகள், வேகஸ் நர்வ் வந்து மூளைக்கு ஒரு தகவலை அனுப்பும், வயிறு ஃபில் ஆகிடுச்சு அப்படிங்கிற தகவல். அந்த தகவல் போன உடனே நம்ம மூளை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பெப்டைடு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் இருக்குது. அந்த ஹார்மோனோட வேலை என்னென்னா போதும் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையை உருவாக்கிடும். அப்போது கிரில்லினுடைய அளவு குறைஞ்சு இந்த ஹார்மோன் பெப்டைடு எக்ஸஸ் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகி உங்கள் பசியை கட்டுப்படுத்திடுச்சு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதுக்கு மேலே சாப்பிட தோணாது. அப்போ அளவாக தான் சாப்பிட முடியும். வாழைத்தண்டை நீங்கள் பொரியலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இப்போ நான் சொன்ன மாதிரி சாராக எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, உங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ணும். வயிற்றில் அதுக்கு மேலே பசிக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உடல் எடையை வந்து குறைக்க ஆரம்பிக்க முடியும். அப்போது வாழைத்தண்டை எப்படி எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா உங்கள் கை அகலத்துக்கு அந்த தண்டை வந்து கட் பண்ணிவிட்டு அதை நல்லா பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துகிட்டு அது கூட மோர் சேர்த்து கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்து அரைச்சிடுங்க. அது கூட மோர் சேர்த்து அதில் வந்து நீங்கள் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு எடுத்துக்கலாம். 2 நாளைக்கு ஒரு முறை இந்த சாறு எடுத்துகிட்டு வாங்க. உங்களுடைய உடல் எடையை ஈஸியாக கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காயோடைய சாறு. வெள்ளரிக்காயை சாராக ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது வெள்ளரிக்காயை வந்து தோல் சீவிட்டு கூட கொஞ்சமாக புதினா சேர்த்து சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சி பிழிஞ்சு ஜூஸாக எடுத்துக்கலாம். கூட வேணால் லெமன் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த வெள்ளரிக்காய்க்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. கூடவே வெள்ளரிக்காய் 100 கிராம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சத்து பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 கலோரிஸ் தான் கிடைக்கும். மேக்ஸிமம் 15 to 20 கலோரிஸ் தான். 100 கிராம் வெள்ளரிக்காய் சாப்பிட்டாலுமே 15 to 20 கலோரிஸ் தான் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும். நமக்கு நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலும் கொடுக்கக்கூடியது வந்து வெள்ளரிக்காய். அப்போது பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் கிரில்லினுடைய அளவை குறைச்சிரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கிரில்லின் அப்படிங்கிற ஹார்மோன் தான் பசியை தூண்டக்கூடிய ஹார்மோன். அந்த ஹார்மோனை குறைக்கக்கூடிய தன்மை வந்து வெள்ளரிக்காய்க்கு இருக்குது. கூடவே வெள்ளரிக்காயில் குக்கர்பிட்டேசின் இ அப்படிங்கிற உயிர்வேதியியல் பொருள் வந்து இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கொழுப்பு செல்களில் அடிப்போசைட்ஸ் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகிறத உருவாக்குறத தடுக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது. குறிப்பாக ஒயிட் அடிப்போஸ் ஃபேட், அதாவது வெள்ளை கொழுப்பு வந்து உங்களுடைய அடிவயிற்று பகுதியில் நிறைய உருவாகுது. அதுதான் ஆபத்தான கொழுப்பு. அதை குறைக்கக்கூடிய தன்மை வந்து வெள்ளரிக்காய்க்கு இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி வெள்ளரி, புதினா, இஞ்சி சேர்த்து வெள்ளரி, புதினா, இஞ்சி சேர்த்து ஒரு பானம் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் டெய்லியும் எடுத்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சளி பிடிக்குங்கிறவங்க கொஞ்சம் பெப்பர் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதை தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது உங்களுடைய உடல் எடையை வந்து நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். ஸோ உடல் எடையை குறைக்கிறதுக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அந்த மாதிரி டயட் மாத்திரேன் அப்படிங்கிறது இல்லாமல் அறிவியல் ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான்.
அடிவயிற்று சதையில் கொழுப்பு அதிகமாக இருக்குது, தொப்பை பெருசாக இருக்குது, அப்போ அதை குறைக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்களை நான் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஒவ்வொரு பெண்ணுமே வந்து உடல் எடையை ஆரோக்கியமாகவும் சீராகவும் வச்சுக்க முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.